பொரிவெளங்கான் உருண்டை நம்ம எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசியில் இந்த பொரிவெளங்கான் உருண்டை நம்ம செய்ய போகிறோம். 1 கப் புழுங்கல் அரிசியில் உங்களுக்கு 15லேருந்து 20 உருண்டை கிடைக்கும். ரொம்ப சத்து உள்ளதும் அதே நேரத்தில் மிக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொரிவெளங்காய் உருண்டை செய்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய்யில் மெல்லிசாக சீவி வச்சுருக்கிற தேங்காய் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இது நம்ம ரைஸுக்கெல்லாம் வீட்டில் பொங்குற அரிசி, அதே யூஸ் பண்ணலாம். இதை நல்லா நம்ம பொரியாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்தெடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பரவாயில்ல. இது நல்லா நீங்கள் அழகாக ஈவனாக வறுத்துட்டிங்கன்னு சொன்னால் நம்முடைய பொரிவெளங்காய் உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் நமக்கு இந்த மாதிரி ஈவனாக வறுபட்டு நல்ல ப்ரௌன் கலரில் நமக்கு அப்படியே நல்லா பொரியாக மாறுற இந்த ஸ்டேஜில் நான் இதை தட்டுக்கு மாற்றிடுறேன். கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா நமக்கு பொன்னிறமாக வரட்டும். இதையும் நம்ம வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். பொன்னிறமாக ஆன உடனே நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, இதையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதையும் நம்ம வறுத்தெடுத்த உடனே ஆற வச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட துண்டு சுக்கை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ வெல்லத்தில் பாகு காய்க்க போகிறோம். நான் 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும். வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நமக்கு ஈவனாக கரைஞ்சி நம்ம பாகு ஒரு கம்பி பதத்துக்கு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம இது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு வரும்போது இது ஒரு கம்பி பாகம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பி பதத்தில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கிட்டோம். அகலமான பிளேட்டில் அரைச்சி வச்சதை எடுத்துக்கோங்க. வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்குவோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ண பிறகு சூடாக இருக்கிற பாகை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வேணும்னா அரிச்சு கூட ஊற்றலாம். இல்லாட்டினா நீங்கள் தெளிஞ்சாப்பில் ஊற்றிட்டிங்கன்னா கூட கீழே அந்த மண்டி அப்படியே நமக்கு இதாயிடும். இதை கையிட்டு நம்ம கிளற முடியாது. முதல்ல எல்லாம் சூடாக இருக்கும்போதே அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க முடியும். இந்த பொரிவெளங்காய் உருண்டை நமக்கு ரெடி ஆகிட்டு. வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம இந்த பொரிவெளங்காய் உருண்டையை நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்க்காமல் கூட செய்யலாம். அதே நேரத்தில் தேங்காய் சேர்க்கும் போது எல்லா சத்தும் நமக்கு ஒன்று சேர இந்த உருண்டையில் கிடைக்கும். நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கோ இல்லாட்டின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்நாக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உருண்டை ரொம்ப சத்து உள்ளது. அதே நேரத்தில் செய்முறையும் நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த பொரிவெளங்காய் உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.